பாருங்கள், இதுதான் இன்றைக்கு செஞ்ச மீன் குழம்பு. முதல் இந்த மீன் குழம்புல இந்த குழம்பை கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல இதாகவும் இருக்குது. இந்த சோத்தில் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இந்த மீன் துண்டும் அது திருக்க மீன்ன்றபடியே நல்ல இறைச்சி துண்டு மாதிரி நல்ல இதாக இருக்குது. நல்ல மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு விடைக்கா நல்ல வடிவாக விடுங்க. நல்ல மீன் குழம்பு விட்டிங்கன்னா தான் சோறு சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மீன் குழம்பு விட்டு வடிவாக சாப்பிடுவோம். சோத்தோட மீன் குழம்பு சாப்பிடுவோம். அளவான புளிப்பாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீன் நல்லா அவிஞ்சி நல்ல அளவான பதத்தில் இருக்கிற என்னென்னா மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு வைக்க ஒன்றாவதான் நீங்கள் மீன் டேஸ்ட்டாக இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் மீன் குழம்புல இருக்குது. அப்போ குழம்பு நீங்கள் வைக்க கவனமாக மீனில் உப்பு புளி எல்லாம் கவனமாக இருக்கும். உப்பு புளியெல்லாம் அளவாக சரியாக போடணும். புளி கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். புளி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அதுக்காண்டி கணக்க புளியை போட்டிங்கன்னா டேஸ்ட் இதாகிடும். அதே மாதிரி அந்த கிரேவிண்ட அந்த கிரேவிண்ட தன்மையும் நல்ல மீனோட சேர்ந்த மாதிரி இருக்கணும். தனியாக அதை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி கணக்கு தண்ணியாக இருந்தாலும் அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது. நீங்களும் வடிவாக செஞ்சு மற்றாக்களுக்கும் கொடுத்து சாப்பிடுங்க. இதை செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்க. எல்லாருக்கும் சேவ் பண்ணால் எல்லோரும் செஞ்சு சாப்பிடணும். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். என்ன இன்றைக்கு இந்த திருக்க மீனில் ஒரு நல்ல ஒரு குழம்பு, மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான திருக்க மீன், அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள். புளி, இந்த புளி கரைக்க வேணும், கரைச்சி தான் போடணும். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 3, உள்ளி, அதை விட எல்லாற்ற வீட்லேயும் இருக்கிற நார்மலாக ஏஷியன் ஃபுட்டில் இருக்கிற ஸ்பைசிஸ். இதில் யூஸ் பண்ண போகிறது பெருஞ்சீரகம், நச்சீரகம், மற்றது வெந்தயம், மஞ்சள். சரி தான், இவ்வளோ தான் மீன் கறிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதுக்கு செய்யக்க இந்த மாதிரி செய்கிறேன்ட்டு காட்டுறேன்னா, மேகி பேக்கெட்டில் தேங்காய் பவுடர் வரும், அந்த தேங்காய் பால் பவுடரா அதுவும் தேவை. சைஸில் இருக்கிற 2 தக்காளி பழம். ஓகே, ஒரு கொஞ்சளவு நல்லெண்ணெய் விடுங்க. இந்தளவு நல்லெண்ணெய், இந்தளவு கடுகு, இந்தளவு வெந்தயம், சரி அது பெருஞ்சீரகம், இது சின்ன சீரகம். இவ்வளவு போட்டுட்டு பொரிஞ்சு வரைக்க இதோட சேர்த்த கருவேப்பிலை, உள்ளி, வெங்காயம், மிளகாய், இந்த இன்க்ரீடியன்ஸை போடுவோம். கண்ணாடி பழத்துக்கு வெங்காயம் வந்த பிறகு வெட்டி வச்ச தக்காளி பழத்தை போடுவோம். தக்காளி பழம் போட்டு இப்படி 2-3 கிண்டிவிட்டு இப்படி மூடி அவிய விட்டுங்கன்னா தக்காளி பழம் மூடி ஆபிக்கும். மூடி விடுங்க ஒரு 2-3 மினிட். பழம் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. சரிதானே, நான் செண்டரை கலந்து போடுறோன்னு எங்களுக்கு உரைப்புக்கு, உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொடுங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. நான் இந்த கல் உப்பு கொஞ்சம் போடுறேன். அதனால் இது நல்லா கொஞ்சம் அடுப்பு நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு ஒருக்கா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பாருங்கள் எப்படி இருக்கு. இப்போ இந்த பதத்தில் வச்சு ஸ்லோ ஃபயரில் வச்சு என்ன செய்வோம், முதல் காட்டின புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த கரைச்சி வச்ச புளியை விடுவோம்மா. புளியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் தான் கொஞ்சம் தண்ணி விடுறேன்னா, ரைட், இதில் தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வடிவாக அவிய விடுவோம். இப்படி வரைக்கும் இந்த மஞ்சள் கொஞ்சம் போடுவோம். மஞ்சள் போட மறந்தாச்சு, மஞ்சள் கொஞ்சம் போடுங்க இந்த அளவா. சரி, இப்போ 5 நிமிஷம் மூடி போட்டு அவிய வைக்க. இப்போ திறந்து பார்க்கணும் எப்படி இருக்குன்னா, இந்த பாருங்க, திறந்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். மேகி பவுடர் அதை போடுவோம்மா. மேகி பவுடர் தேங்காய் பால் போட்டு 5 நிமிஷம் அவிய வச்சாச்சு. இப்போ பார்ப்போம்மா, இந்த பாருங்க, இது பார்த்தீங்கன்னா நல்லா சைட்டெல்லாம் இதாகி நல்லா திக்கான குழம்பாக வந்துடும். குழம்பு சரியான பதம் வந்த பிறகு தான் மீன் போடணும்மா. இந்த பதம் வந்த பிறகு மீனை போடுங்க. இப்போ கருவேப்பிலையை போடுங்க மேலால். அதில் குறைச்சிட்டு மூடி திருப்பி ஒரு 5 நிமிஷம் வாங்கி விட்டிங்கன்னா மீன் கறி ரெடி. இப்போ பாருங்கள், 2 கொதி வந்தோடனே பிறக்கப்புறம் தான் இப்படி வந்துடும். பாருங்கள், நல்ல வடிவாக எண்ணெய் புரண்டு இருக்குது சுற்றி வர.
இந்த பதத்துக்கு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் இதுக்கு புட்டுக்கு சோறுக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த பதத்தில் இறக்கிடுங்க. இப்போ இந்த மீன் கறி ரெடி. என்ன செய்யணும்னா இதை வடிவாக டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணி போட்டு அப்புறம் செஞ்சு பாருங்கள். சர்வ் பண்ணுறது இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் செஞ்சு சாப்பிடட்டும்.